நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரபரப்பான அரசியல் புனரி இன்று டாக் வித் முத்தலிஃப் நிகழ்ச்சியில் மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வர் திரு அஜித் பவார் அவர்கள் மரணத்தை குறித்தும், அதிமுக அவர்களுடைய தேர்தல் வியூகம் குறித்தும், தாவேகா முதலாக சென்னையில் தனதுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருக்கிறது. அதனை குறித்தும் இன்று நாம் விவாதிக்கலாம். அன்றைக்கி மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வர் அஜித் பவார் இறந்துருக்காங்க. முதல்ல அவங்களுடைய ஆத்மா சாந்தியடைய நம்மளுடைய சேனல் சார்பாக இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். அவருடைய நீண்டகால அரசியல் பயணத்தை குறித்து நம்மளுடைய நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயத்த சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவைக்கு மேலே 9 தடவை என்ன சொல்கிறாங்க. அவர் துணை முதல்வராக இருந்தவர் அஜித் பவார், சரத் பவாருடைய அண்ணன் பையன். அங்கே மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் மிகப்பெரிய கட்சி. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பிரச்சனையாகி இங்கே வந்தார் பிஜேபிக்கு. இந்த கூட்டணியில் இணைஞ்சு அவர் கட்சி இந்த தடவை பெரிய அளவில் வெற்றி. துணை முதல்வர் வாழ்க்கையுடைய உச்சத்தில் போய்கிட்டு இருக்கிற நேரம் திடீர் விபத்து. காலையில் அவங்களுடைய சொந்த தொகுதிக்கு அந்த மாவட்டத்துக்கு போயிருக்காரு. அது போய் இறங்கும் பொழுது அந்த பனிமூட்டம் பெரிய அளவில் இருந்ததில் அந்த ஓடு பாதைக்கு முன்னாடியே எங்கேயோ அவர் கீழே இறங்கிட்டு இருக்கிறார். அதில் தான் எரிஞ்சிருக்குது. முதல்ல யாரும் நினச்சிட்டாங்க, போய் காப்பாற்றலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் அஜித் பவார் அதில் இருக்கார் அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கு. மொத்தம் 6 பேர் என்னமோ அந்த இதில், ஒரு விமானி, அவர் உதவியாளர், ஒரு 3 பயணிகள், இவர் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. மகாராஷ்டிரா அரசியலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எப்போவுமே ஒரு சிக்கல் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் கோபிநாத் முண்டே துணை முதல்வராக இருந்தார். 2014 மத்திய அமைச்சராக ஆகிறாரு. மகாராஷ்டிரா ஒரு பெரிய தலைவராக, அடுத்து ஏதாவது ஆட்சி பிடிச்சா அவர் முதல்வர் ஆக வேண்டியது. ஃபட்னாவிஸ்லாம் அவருக்கெல்லாம் ஜூனியர் தானே. கண்டிப்பாக பார்த்தா அவர் கார் ஆக்சிடெண்ட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் அங்கே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். கார் ஆக்சிடெண்ட் விபத்து, காயமடைஞ்சு கொண்டு போகும்போது. அதே மாதிரி பிரமோத் மகாஜன் மிகப்பெரிய தலைவர், அவரும் அவர் தம்பியால் சுடப்பட்டு ரொம்ப நாள் சிகிச்சையில் இருந்து அட்டாக் அவரும் போனார். அந்த மாதிரி மகாராஷ்டிரா அரசியலில் துர்மரணங்கள், பெரிய தலைவர்களுடைய துர்மரணங்கள் அதிகம் இருக்குது. இந்த விமானம் அது ஒரு இந்தியாவில் இந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு, அது அதிகமாக எல்லாருமே எடுக்கிறாங்க வாடகைக்கு. நீங்கள் பார்த்தோன்னா இப்போ விஜய் கூட எடுத்துகிட்டு போகிறார்ல. ஆமாம். ஒரு ஹவருக்கு கிட்டத்தட்ட இது லியர் ஜெட் அப்படின்ற வகை விமானம். அவங்களும் இங்கே அதிகமாக இது பண்ணுறாங்க. இந்த லியர் ஜெட்டு தான் முன்னாடி ஒருத்தர் மெக்சிகோவுடைய அமைச்சர், உள்துறை அமைச்சர், அவரும் ஜுவான் காமிலோ, அவரும் 2008 இதே லியர் ஜெட்டு விமானம் தான் விபத்தில் இருந்தார். இது இந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்டுங்க இந்தியாவில் ரொம்ப ஓடுது. அதில் இந்த கம்பெனியும் ஒன்று. 120க்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட சார்ட்டர்டு ஃப்ளைட் சர்வீஸ் இருக்குது. விஜய் கூட இந்த வகை விமானங்களை அதில் தான் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. 3 லட்ச ரூபாலேருந்து 18 லட்ச ரூபா வரைக்கும் வாடகை வரும். விமான சர்வீஸுன்றது பொதுவாக ஒரு இதுதான், நல்லா அங்கீகரிக்கப்பட்ட நல்ல சர்வீஸ் ஆகுங்கிறது. இதுக்கு முன்னாடி 2023 ஒரு தடவை மும்பையில் ஓடு பாதையில் சறுக்கிட்டு போயிருக்கு. மற்றபடி பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் விபத்துன்றதை யார் என்ன பண்ண முடியும். இவர் கூட இறந்து போனார், நம்ம ஆந்திர முதலமைச்சர். ஆமாம். ஹெலிகாப்டர் விபத்து. நடிகை இந்த படையப்பால் நடித்தாங்கள சௌந்தர்யா, இதே பாஜக தேர்தல் பிரச்சார நேரத்தில் ஹெலிகாப்டர் கிளம்பி கீழே இறந்து போனாங்க. இந்த மாதிரி விமான விபத்து, முக்கியமான விமான விபத்துனா 1980 சஞ்சய் காந்தி அவர் விமானம் ஓட்டுற பயிற்சி எடுக்கிறவர். அன்னைக்கு 2 பேரும் அவரும் விமானியும் சேர்ந்து பயிற்சி செய்யும்போது ஒரு 11 மணி இருக்கும். அந்த விமானம் விழுந்து அன்னைக்கு பெரிய துயரம். இந்திரா காந்தி நாட்டினுடைய பிரதமர், இவர் பெரிய லெவலில் அடுத்த வாரிசாக வர வேண்டியவர் சஞ்சய் காந்தி இறந்து போனார். அவருடைய மனைவி மேனகா காந்தி, அருண் காந்தி எல்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. இளம் வயதிலேயே மேனகா காந்தி விதவையான நிலை நடந்தது. இந்த மாதிரி அரசியல்வாதிகள் விபத்தில் இருப்பது. மோகன் குமார் மங்கலம், பாலதண்டாயுதம், ஆமாம், 79 ஃப்ளைட் கிராஷில் இறந்து போனாங்க. ராணி சந்திரான்னு ஒரு நடிகை பத்ரகாலில் நடித்தாங்க. அந்த படம் வெளியே வரது முன்னாடி அவங்களே இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி விமான விபத்து உயிரை பறித்த சம்பவங்கள் பல உண்டு. அதில் துரதிர்ஷ்டவசமாக இன்று அஜித் பவார் உயிரிழந்திருக்கிறார். பெரிய இழப்பு தான் அது மகாராஷ்டிரா அரசியலில். பாஜகவுக்கும்
ஒரு கூட்டணி கட்சின்ற முறையில் ஒரு நம்பிக்கையான ஒரு கட்சியாக இருந்தது. அவர்களுக்கும் அது இழப்பு தான். அதே போலன்னு திருப்பரங்குன்ற இஷ்யூவில் நம்ம ஜிஆர் சாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்புக்கு எதிராக கருத்து தெரிவித்தவங்க மீது என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம தமிழக அரசு மேலே. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கண்ணா? இது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம். அதாவது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதை மாதிரி விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் கண்டபடி போது, யாரை பற்றியும் கவலைப்படுவதில்லை. அதாவது விமர்சனம் வைக்கிறது வேற, அவதூறு பரப்புவது, நோக்கம் கற்பிப்பது, குடும்பத்தினரை இழுத்து பேசுறது, முடக்குவது, அதாவது மோசமாக பேசி முடக்குவது, மார்ஃபிங் பண்ணுவது, இது எல்லாமே குற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த குற்றமாக பார்க்கப்பட்டது மேலே நடவடிக்கை எடுத்து நீதிபதியை கொண்டு போய் விட்டால் அவர் வந்து அதை விசாரித்து தண்டனை கொடுப்பார். அப்படிப்பட்ட நீதிபதி மேலேயே இந்த குற்றச்சாட்டை கொண்டு போகிறது, இது அவருக்கு ஜிஆர் சாமிநாதன் ஒன்றும் புதுசு இல்லை. பலரும் அந்த மாதிரி அவருடைய நோக்கத்தை தவறாக கற்பிச்சிருக்கிறாங்க. அதில் இந்த தடவை ஒரு அரசு ஆளுங்கட்சி தரப்புல இருந்தே எல்லாரும் இறங்கி அவர் அடிக்கிறது, அவருக்கு எதிராக புத்தகம் எழுதி அவ்வளோ வேகம், ஆமாம் அவ்வளோ வேகமாக புத்தகம் எழுதி அந்த புத்தகத்தை வெளியிடுறது, அப்புறம் அந்த புத்தகத்தை தடை செய்ய சொல்லிட்டாங்க, ஸ்டால்லாம் தூக்க சொன்னாங்க. அது ஒன்று நடந்தது. ரெண்டாவது, இவரை அவருடைய சமூகத்தை வைத்து அவருடைய எல்லா தீர்ப்புகளுக்குமே நோக்கம் கற்பித்து அவரை வந்து பண்ணதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஹைகோர்ட்டும் அதே கேள்வி கேட்டுச்சு. இப்போ அதே கேள்வி வந்திருக்கு, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. இது திமுகவோட வழக்கமாக உள்ளது தானே. திமுகவுக்கு எதிராக வந்துச்சுன்னா உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் இன்றைக்கு பட்டியலின நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்றால் அது திமுக போட்ட பிச்சை, கலைஞர் போட்ட பிச்சைன்னாரு. ஆமாம், அது பெரிய பிரச்சனை ஆனோன்னா உடனே ஸ்டாலின் கூப்பிட்டு திட்டி, அது அப்படி இருந்தால், அப்படி உணர்ந்து தெரிந்து, அதாவது அப்படி எடுத்துக்கொண்டிருந்தால் நான் வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு உருட்டினார். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த அமைச்சர்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் விசாரணையே எப்படி மாற்றினாங்க, அதை எப்படி மாடிஃபை பண்ணாங்கன்றதெல்லாம் கண்டுபிடிச்சி மறு விசாரணைக்கு உத்தரவிட்டு பண்ணார். அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க அவங்க. உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு நீதிபதி கிடைக்கிறதுக்கு சந்தோஷப்படணும், கிளம்புங்க அப்படின்ட்டாப்புல. அதற்கு பிறகு அவரை பற்றியும் கண்டபடி எழுதுனாங்க. இதே ஆர்எஸ் பாரதி பொதுவெளியில் ஆனந்த் வெங்கடேஷ் பற்றி பேசுனதெல்லாம் நடந்தது. பெருசாக ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை, ஏன்னா ஜட்ஜி அதை பற்றி கண்டுக்கல, அதான் விஷயம். அதனுடைய தொடர்ச்சி இப்போ இவர் ஜிஆர் சாமிநாதனுக்கு எதிராக போகிறாங்க. இப்போ நான் ஸ்ரீமதி மதுரை கிளை நீதிபதி அவங்களுக்கு எதிராகவும் சமூக வலைதளங்களில் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அவர் நேரில் போய் ஆய்வு நடத்தி பள்ளிவாசலுக்கும் இந்த தீபத்தூணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, 50 மீட்டருக்கும் தூரத்தில் இருக்குது, தீபத்தூணில் தீபம் ஏற்றுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை, கூடுதலாக பக்தர்களுக்கு எளிதாக தெரியும் அப்படின்னு அவரே ஆய்வு செய்து அவர் ஒரு தீர்ப்பை கொடுக்குறார். அந்த தீர்ப்பு கூட எப்படின்னா, ஆலயத்துடைய அதிகாரிகள் 3 பேர் போய் தீபம் ஏற்றுங்க, பக்தர்கள் கீழே தான் இருக்க போகிறாங்க. கண்டிப்பாக அதை ஒரு 1ஆம் தேதி கொடுக்குறாருன்னா அன்னைக்கே இவங்களுக்கு அதில் ஒப்புதல் இல்லைன்னா அன்னைக்கே டிவிஷன் பெஞ்சுக்கு போயிருக்கலாம். இப்போ எப்படி ஜனநாயகனுக்கு காலையில் கொடுத்தாங்க, 2 மணிக்கெலாம் அவங்க டிவிஷன் பெஞ்சு போயிட்டாங்க, உடனே அந்த வழக்கு எடுக்கப்பட்டு இதாச்சு. அந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட்டு என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் போவீங்க, தடுக்கி விழுந்தா அதுக்கெல்லாம் உச்சநீதிமன்றமே என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனால் இங்கே வந்துடுறீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அப்படின்னு சமீபத்தில் கண்டிச்சாங்க. ஆனால் தூக்கிட்டு இங்கே வந்துடுறீங்க அப்படின்னு, அதிகமாக வர்றீங்களே அப்படின்லாம் கேட்டாங்க. அந்த மாதிரி வர்ற ஆட்கள் இந்த விவகாரத்தில் மட்டும் அப்படியே இருந்துட்டாங்க. ஒரு மாதிரி பிரச்சாரம் அவிழ்த்துவிடப்பட்டது, அப்படியே போச்சு. 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு பதற்றத்திலேயே வச்சுருந்தாங்க, தீபம் ஏற்றுவார்களா மாட்டார்களா. அப்போ எல்லாம் இந்து முன்னணி அமைப்பு, அந்த வழக்கை தாக்கல் செய்த இந்து முன்னணி அமைப்பு, பக்தர்கள் எல்லோரும் எப்படியும் இவங்க எதிர்த்து போகல, அதனால் தீபம் ஏற்றிடுவாங்கன்ட்டு மலையடிவாரத்தில் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 5 மணி வரைக்கும் ஏற்றலை. இதில் 3 மணிக்கு அவங்க கண்டெம்ட்டு போகிறாங்க. இந்து முன்னணி இந்த வழக்கை தொடர்த்த இந்து முன்னணியா அவர் இந்த கட்சியா இன்னொரு இந்து மக்கள் கட்சியா தெரியல, வீரரவி அவர். அதற்கு பிறகு கோர்ட்டு அதை வழக்கை எடுக்கும்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர் 6 மணி வரைக்கும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே ஏற்றலைன்னா நீங்கள் அதுக்கு பிறகு ஏற்றலைன்னா தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு. ஓ இப்போ 6 மணிக்கு ஏற்ற போகிறாங்க போலன்னு அவரை விட்டுறாரு. 6 மணிக்கு ஏற்றலைன்னா அவர் மனுதாரர் தரப்பில் ஒரு 10 பேர் போய் மேலே ஏற்றுங்க, அதான் அரசு
அரசு அதிகாரிகள் ஒத்துழைக்கல, நீங்களே போங்க, நான் ஆர்டர் போடுறேன், உங்கள் கூட பாதுகாப்புக்கு 10 சிஐஎஸ்எஃப் வீரர்கள் வரட்டும். இதுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு முன்னாடியே இவர்கள் 144 போடுறாங்க. 144 போடுற அளவுக்கு கலாட்டா நடக்கலை, எதுவுமே நடக்கலை. 144 போடுறாங்க. இவங்க போய் கேட்கும்பொழுது 144 இது போக முடியாதுன்றாங்க. கோர்ட்டு உத்தரவு இருக்குங்கன்னு சொன்னப்போ, நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் அப்படின்றாரு மாநகர காவல் ஆணையர். அதற்கு பிறகு தான் இந்த விவகாரம் பெரிய பதற்றமான ஒரு விவகாரமாக மாறுது. அதற்கு இவங்க சொன்ன காரணம்லாம் தெரியும்ல, மதம் முதலாக மாறிவிடும். ஏங்க யாருங்க அப்ஜெக்ட் பண்ணா? இஸ்லாமியர்கள் யாரும் அப்ஜெக்ட் பண்ணலையே. இன்னும் கேட்டால் அங்கே வசிக்கிற இஸ்லாமியர்கள் பொரியை வாங்கி வச்சு இவர்களுக்கு வரவேற்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. சாதாரண இஸ்லாமிய மக்கள் எதிர்க்கலை. அங்கே இருந்தவர்களும் இஸ்லாமியருக்கு எதிராக எந்த கோஷமும் இல்லை. அவங்களுடைய நோக்கம் எங்களுக்கான தீபத்தை ஏற்றுங்க, அவ்வளோதான். அப்போ ரெண்டுமே எங்கேயுமே இல்லாதப்போ எங்கே பிரச்சனை வருது? அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. எல்லாரும் போச்சு, கோர்ட் வரைக்கும் போய் பெஞ்சுக்கு போனாங்க. பெஞ்சுக்கு போயும் கரெக்டு தான்ட்டாங்க. இந்த விஷயத்தை அரசியலாக்கக்கூடாதுன்ட்டாங்க. இது இப்படி இருக்குது. இந்த நேரத்தில் தான் இவருக்கு எதிராக ஏகப்பட்ட சமூக வலைதளங்களில் தீர்ப்பை விமர்சித்து, தீர்ப்பு அளித்தவரை விமர்சித்து ஒரு பெரிய தவறான முன்னுதாரணத்தை உருவாக்குனாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. நீதிபதிக்கு அந்த கதினா பயம் வரும்ல, நீதிபதிகள் கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் வரும். தீர்ப்பு கொடுக்கும்போது ஒரு பயம் வரும், அழுத்தம் வரும். இதுதான் கொஞ்சம் சீரியஸாக பார்த்துட்டாங்க. அவரும் என்ன பண்ணிட்டாரு, ஏன் ராசா அமுல்படுத்தலை, ஜுடிஷியல் ஆர்டரை ஏன் அமுல்படுத்தலைன்னு இவரையும் கலெக்டரையும் ஆணையரையும் ஆஜராக சொல்லிட்டு அந்த அவளுக்கு தனியாக இருக்குது. அப்போ இவ்வளோ சீரியஸான இஷ்யூ. நீங்கள் நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற மாட்டேன்னு போகிறதுன்றது கடந்த காலங்களில் கடுமையாக நீதிமன்றங்கள் சுட்டி காமிச்சிட்டே இருக்குது, கண்டிக்கிறாங்க, மீண்டும் ஆர்டர் போடுறாங்க. பல விஷயங்களில் அதிகாரிகள் நீதிமன்றம் ஒன்று இருக்கா இல்லையா, மதிக்கிறீங்களா இல்லையான்ற கேட்குற அளவுக்கு ஏதாவது ஒரு உத்தரவு போட்டால் அதை கடைப்பிடிக்கிறது இல்லைன்றது, வந்து விளக்கம் கொடுக்கறது, மன்னிப்பு கேட்கறது. சில இதெல்லாம் 3 வருஷம் கண்டுக்காமல் விட்டு கடுமையாக கண்டிச்ச இதெல்லாம் உண்டு. அதனால் இந்த விவகாரம் கொஞ்சம் எளிதில் அடங்காதுன்னு நினைக்கிறேன். சிலர் மீது கைது நடவடிக்கைகள் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி திமுகவுக்கு பின்னடைவுன்னு நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு பின்னாடின்றதோட இந்த மாதிரி ஒரு கும்பல் ஒரு வகையாக கிளம்பி வராங்க, மாஃபியா மாதிரி. ஓகே. எல்லாரையுமே இந்த சமூக வலைதளங்களில் மிரட்டுறது, தப்பர்த்தம் கற்பிக்கிறது, அவதூறு பண்ணுறது, இந்த ட்ரெண்டு ஒழியணும். கருத்தால் எதிர்கொள்ளுங்க, அதை கரெக்டாக எதிர்கொள்ளுங்கன்றது தான் எல்லாருடைய விருப்பம். இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 180 தொகுதிகள் வந்து அவர் பிரச்சாரத்தை முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து புதுசாக ஒரு வியூகத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. அப்படி அதாவது டியா ஆட்சி உங்கள் கையில் இருக்கும் பில்லேஸ் ஆட்சிங்கிற ஒரு தலைப்பில் வந்து அதிமுகவுடைய ஐடி விங் இருக்கு இல்லையா, அந்த ஐடி விங்கை வச்சு டோர் பை டோர் எல்லா வீடுகளையும் திமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்ட வரி அதை பற்றிய விவரங்களை பற்றி அடங்கிய புத்தகங்களை வந்து டோர் பை டோராக கொடுக்கறதுக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் எடுத்திருக்காங்க. இந்த தேர்தல் வியூகம் வந்து அதிமுகவுக்கு பலன் அளிக்கும்னு நினைக்கிறீங்களா? படிக்கிற காலத்தை தாண்டி பார்க்குற காலத்துக்கு வந்துட்டோம். இருந்தாலும் இந்த மாதிரி துண்டு பிரசுரங்கள் 100% கொடுத்தா ஒரு 10-20% ரீச் ஆகும். ஆனால் இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்தாங்கல்ல, அது நல்ல விஷயம். நம்மலாம் அடிக்கடி பேசிகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் 1000 ரூபா கொடுக்குறேன்றீங்க, ஆனால் நீங்கள் ஏற்றின வரி அவங்க கையிலேருந்து பல ஆயிரங்களை பறிக்கிறீர்கள். இதுக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுக்காமே இருக்கலாம். கண்டிப்பாக 1000 ரூபா கொடுத்துட்டு 3000 ரூபா கரண்ட் பில் 3 தடவை ஏற்றிருக்கீங்க கரண்ட் பில். அப்போ 65% மேலே கரண்ட் பில் ஏற்றிருக்கீங்க. அப்போ 100 ரூபா கட்டினத்தில் 165 ரூபா கட்டுறோம். 1000 ரூபா கட்டினத்தில் 1650 ரூபா கட்டுறோம். இப்படி அப்போ 2000 ரூபா கட்டுறான்னா 3300 ரூபா கட்டுவோம். அப்போ 1300 ரூபா ஒரு மாதத்துக்கு கையை விட்டு போகுது. 1000 ரூபா கொடுக்குறீங்க. இது நான் கரண்ட் பில்லை மட்டும் சொல்கிறேன். இன்னும் பால் விலை, அந்த மளிகை பொருட்கள் விலையை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறது, சொத்து வரி, வீட்டு வரி உயர்த்தினீங்கன்னா ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுவார்? அது நம்ம தலையில் தான் போடுவார். அப்போ வாடகை உயர்வாகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுமக்களை பாதிக்கிறது. பத்திரத்தாள் கட்டணம் உயர்வு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மக்களை பாதிக்கிற விஷயங்களை ஞாபகப்படுத்தணும்ல. இல்லாட்டி இவங்க சொல்கிறது எல்லாமே சூப்பர் அருமையான ஆட்சின்ட்டு போயிடுவாங்க. ஜனங்களுக்கு மறதி ஜாஸ்தி. ஞாபகப்படுத்திட்டீங்க, கதை முடிஞ்சது. அப்போ கரெக்டாக ஞாபகப்படுத்தணும். விஜய் பண்ணுவாரா? வாய்ப்பே இல்லை. அவருக்கு சுயபெருமை பாடுறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. இன்னொன்று அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, மக்கள் அவரை முதல்வராக்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க எதையும் பண்ண மாட்டாங்க.
அதுக்கு பதிலாக இவங்க தான் பண்ணி ஆகணும். எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுகவும் பாஜகவும் மற்ற கட்சிகளை தான் மக்கள்கிட்ட பிரச்சாரத்தை கொண்டு போகணும். நேற்றே ஐயா ராமதாஸ் இந்த மின்கட்டணம் சம்மந்தமாக ஒரு பெரிய அறிக்கை விட்டுருந்தார். மாதந்தோறும் மின்கட்டணம் வசூலிப்போம்னு சொல்லி வந்தீங்க, ஆனால் அதை பண்ணவே இல்லை. எவ்வளோ பணம் கூடுதலாக இதன் மூலிமா மக்கள்கிட்ட நீங்கள் பறிக்கிறீங்கன்னு மக்களுக்கு தெரியும். டிஜிட்டல் முறைக்கு மீட்டரை மாத்திரன்னு சொன்னீங்க, அதையும் பண்ணவே இல்லை. இது எல்லாமே மக்களுக்கு கடுமையான கோபம் இருக்குது. வர காலம் வெயில் காலம் உங்களுக்கு இருக்கு ராசா அப்படின்னு அவர் அறிக்கை விட்டுருந்தார். அதனால் விடியாட்சிக்கு பில்லே சாட்சின்றது பெரிய அளவில் ரீச் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் சமீபத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு, அதில் வந்து விஜயபாஸ்கர் அவர்களுடைய தலைமையில் நடந்திருக்கு. அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டில் வந்து வெற்றி பெற்றவங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா சன்மான தொகையும் அரசு வேலைவாய்ப்பும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது அதிமுக ஆட்சி வரும் பட்சத்தில் வெற்றி பெற்றவர்களில் மாடு முட்டி உயிரிழக்கும் வீரர்கள் குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா இழப்பீடு. அரசு வேலைன்றது இப்போ இவங்களே சொல்கிறாங்க, அந்த அரசு வேலையை கொடுப்போன்றது அது நல்ல விஷயந்தான். நம்முடைய பாரம்பரிய கலை இந்த இதில் ஜெயிச்சா அரசு வேலைன்றப்போ இளைஞர்கள் இந்த கலை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப்படும். ஜல்லிக்கட்டுன்றது கிட்டத்தட்ட 2014 பிறகு அதை ஒரு பாதுகாப்பாக 15-16 பிறகு எவ்வளோ பாதுகாப்பாக நடத்த முடியுமோ அவ்வளோ நடத்துகிறாங்க. அதேமாரி அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் நடக்குது. இப்போ கூட இந்த அலங்காநல்லூர்னு நினைக்கிறேன், ஒரு காலைக்கு 2 காலம் உடஞ்சி போச்சு. சில வீரர்கள், கடந்த ஆண்டு ஒரு வீரர் முன்னணியில் வந்துட்டு இருக்காரு, 6 காலை எதுவும் அடங்கியிருக்காரு, திடீர்னு பார்த்தா குத்தி இறந்து போனார். அந்த மாதிரி ஒரு துரதிர்ஷ்டமான வசமான சம்பவங்கள் நடக்குது. இது எல்லாம் ஈடுகட்டுற வகையில் காளைகள் பாதுகாப்பு, வீரர்கள் பாதுகாப்பு, இன்சூரன்ஸ் பண்ணுறது, அவர்களுக்கு காளைகளுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறது, ப்ளஸ் பாதுகாப்பான முறையில் ஜல்லிக்கட்டு நடத்துறது, எல்லாத்துக்கும் மேலே உயிரிழப்பவர்களுக்கு இழப்பீடு, வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசு, செகண்ட் பரிசு, இது எல்லாம் இருக்கவங்களுக்கும் ஓரளவுக்கு இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுபோல் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து ஆளுநர் நடத்திய வந்து பார்ட்டியில் வந்து நம்ம சுஜித் அவர்களை வந்து மீட் பண்ணி பேசியிருக்காங்க. நம்மளுடைய கூட்டணியில் இன்னும் புதிய கட்சிகள் வரும்னு வேற சொல்லியிருக்காங்க. எடப்பாடி அவர்களும் சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதிரி கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இனிமேல் எங்க இது ஆள் புதுசாக அதை கட்சி ஆரம்பித்தா தான் யாரையாவது சேர்த்துக்கணும், இல்லாட்டி ட்ரம்ப்பு வேறு யாரையாக தான் கொண்டு வந்து சேர்க்கணும். இனிமேல் எங்கள் கட்சி இது இல்லை திமுகலேருந்து யாராவது வரீங்களான்னு சேர்க்கணும், யாரும் வரமாட்டாங்க. சுஜித் அவங்க தேமுதிக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வரட்டும், அது மதில் மேலே பூனை மேலே நிற்கிது, எங்கே யார் வெயிட்டாக கவிச்சா அவங்க வருவாங்க. கிட்டத்தட்ட பேசியிருக்காங்க, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் உள்ளே வந்துடுறாரு. 3 தொகுதி அவர் நேற்று கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு ஒரு 7 தொகுதி பேசியிருக்காங்க ராஜ்யசபா, வர்றதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் நடந்த திமுகவுடைய மாநாட்டில் வந்து முதல்வர் வந்து ஆண்களுக்கு இணையாக பெண்கள் வந்து எல்லா பதவிகளையும் உயர்வுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்க போனால் டிஜிபி சீமா அகர்வாலுக்கு ஏன் அந்த வாய்ப்பு வந்து இல்லாமல்? அதுக்கு மட்டும் விதிவிலக்கு, மற்றதெல்லாம் ஆண்களுக்கு பம்மல் சம்பந்தம்னு வரல. அது மாதிரி அவருக்கு அது மட்டும் பிடிக்காது. அவங்க யாருன்னு அவருக்கு தெரியாது. சில அதிகாரிகள் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க, அப்படிதான். அவருக்கு சீமா அகர்வாலும் ஒன்று தான், ரத்தோரம் ஒன்று தான், அபய்குமார் இது ராஜீவ்குமார் 3வது இடத்துல இருக்கார், அவங்களும் ஒன்று தான். ஆனால் அதிகாரிகள் அவர் சுற்றி இருக்கிறவங்களுக்கு இவங்க வரக்கூடாதுன்னு எண்ணம். அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இழுக்க முடியாது. இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பிறந்தோன்னா அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கோர்ட்டு கூப்பிட்டு கேட்டுச்சுன்னா கேட்காது, கண்டிக்கும். ஏன்னா 2 தடவை கண்டெம்ப்ட்டு. அன்னைக்கு ஈன்னு பல்ல காமிச்சிட்டு அவங்கள சீமாரில் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துச்சுன்னா அவங்கள தானாக போடுற மாதிரி ஆகிடும். அதனால் இவர்கள் அந்த மாதிரி அப்போதான் சொல்லு ஒன்று செயல் ஒன்று தான். பெண்களுக்கு 50 கட்சியில் மட்டும் என்ன இருக்குது, எத்தனை சதவீதம் எம்எல்ஏக்கள் இருக்காங்க? கம்மி தானே. பஞ்சாயத்துக்கெல்லாம் 50% பெண்களுக்கு கொடுக்கணும்னு ஜெயலலிதா பீரியட்லாம் கொண்டு வந்தாங்க. நீங்கள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இதிலலாம் எத்தனை பர்சன்டேஜ் பெண்களுக்கு கொடுத்துருக்கீங்க? 33% கொடுத்துருக்கீங்களா? சீமான் ஒருத்தர் தான் பண்ணிகிட்ருக்காரு. மற்ற யாராவது பண்ணுறாங்கன்னா பாருங்கள், அதெல்லாம் இருக்காது. அமைச்சர்களே பாருங்கள், ஒரு தெளிவான அமைச்சர், இவங்க வந்து பெண் அமைச்சர், இவங்க தெளிவாக செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. கீதா ஜீவனுங்க அங்கே அவங்க தூத்துக்குடியே அந்த வேறு சில விஷயங்களுக்காக அங்கேயே சண்டை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. பார்த்தா சாதாரண துறை தான், அவங்களுக்கு பெரிய கேபினெட்லாம் கிடையாது. சமூக நலத்துறை அவங்க தேன்மொழியா அண்ணாமொழி, அவங்க தேன்மொழி தானே, ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக. தேன்மொழியா
ஏதோ ஒரு மொழி பாருங்க, பேர் கூட எனக்கு ஞாபகம் வரும். அது அளவுக்கு அவங்க அமைச்சராகிறாங்க. கயல்விழி, அவங்க என்னங்க உங்கள் மாவட்டம் தானேங்க, பக்கத்தில் தானேங்க, இவ்வளோ யோசிக்கிறீங்க. இல்லை ஞாபகம் இல்லை. கயல்விழி அரசியலில் வருகிறீங்க, பெண் அமைச்சர் யாருன்னு கேட்டால் யோசிக்கிறீங்க. அவங்க வந்து அவங்க என்ன ஒன்றும் பெருசாக அவங்க ஃபோட்டோ காமிச்சாரு கேட்டால் கூட யாருங்க அவங்க தெரியல. அதான் நிலமை. கனிமொழி வேறு வழி இல்லை சகோதரி, இன்னொரு கனிமொழி வேறு வழி இல்லை என்விஎன் சோமுடைய பேத்தி, நிற்க வச்சு தோற்று போயிட்டாங்கல்ல இதாக கொடுத்துருக்காங்க. வேறு யார் இருக்கிறா? தமிழச்சி தங்க பாண்டியன், அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அவன் யார்? தங்கம் தென்னரசி, இவங்களாம் ஃபேமிலி, கொடுத்தே ஆகணும். அவங்க வந்து தென் சென்னைக்கு அவங்க நமக்கு கிடைச்சது வரோம். அவங்க வாழ்கிற காலத்தில் நம்மலாம் வாழ்கிறோன்னு நினைக்கும் போது பெருமைப்படணும். காமராஜர் காலத்தில் நீங்கள் இருந்தீங்களா? நான் இருந்தேனா? அவர் நான் இப்போலாம் சின்ன பையன்தான். அவர் இறந்து போகும்போது எனக்கு என்ன ஒரு 8 வயசு இருக்கும். அதனால் நான் அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு 8 வருஷம் வாழ்ந்துட்டேன்றதுனால எனக்கு ஒரு பெருமை. அந்த மாதிரி ராஜாஜி, பெரியார், அண்ணாலாம் அவர் இறந்துட்டார். அதனால் அந்த காலம் நம்ம இல்லை, காந்தி, நேரு இதெல்லாம். ஆனால் இவங்க இருக்கிற காலத்தில் நம்ம வாழ்கிறோம்னு நினைக்கும் பொழுது அதற்கு மிகப்பெரிய பெருமை அடையணும். அதனால் அந்த மாதிரி ஆட்கள் அவங்க தமிழச்சி தங்க பாண்டியன். வேறு யார் இருக்கா? வேறு யாரும் இல்லை. அப்புறம் பேசுகிறாரு, இதுதான் நிலமை. அவங்களுடைய கட்சியிலே அந்த அந்த அங்கீகாரம் இல்லாமல் தானே. கட்சியில் யாருக்கு இருக்குது? பெரிய தலைவர் பார்த்தா சுப்புலட்சுமி ஜெகதீஷன் ஒதுங்கிட்டாங்க. மற்ற யாரும் கனிமொழி தான் கொஞ்சம் கீ போஸ்ட்டில் இருக்காங்க. மற்ற யாரெல்லாம் இல்லை, சும்மா பேருக்கு. ஆனால் பெண்கள் மாநாட்டம் எல்லோரும் கண்டிப்பாக இந்த திமுகவுடைய வெற்றிக்கு பாடுபடணும்னு சொல்லிட்டு பேசுகிறாரு மகளிர் மாநாட்டில். ஆமாம், அதில் பெரும்பாலானோர் வட மாநில பெண்களும். இப்போ வட மாநில தொழிலாளர்களை கதிரை இருக்கிறதுக்கு அதுதான் பயணம். இப்போ கூட்டத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அரே கியா நை குச் நை, ஸ்டாலின் பை ரைட் எவ்வளோ 300 கார், அவ்வளோதான். ஆனால் அவங்களாம் நடுவில் எழுச்சி போக மாட்டாங்க, கரெக்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி கூட்டத்தை கூட்டி மகளிர் மாநாடு நடத்துறாரு. ஆனால் அவங்களும் மகளிர் தானே. கண்டிப்பாக வட இந்திய மகளிர், அவ்வளோதான். கனிமொழி வந்து சமீபத்தில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது மோடி அவர்கள் வந்து எந்த ரூபத்தில் வந்தாலும் தமிழக பெண்கள் வந்து அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அவர்னா கொடூரமான பாலியல் குற்றம்? நான் என்ன கேட்குறேன்னா, பல்வேறு பெண்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழிச்சாச்சு. அது மது போதையில் நிறைய ஆண்கள் ஒரு உயிரிழப்பு, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மோடியை வந்து நீங்கள் வந்து சொல்கிறதுல எந்த விதத்தில்? மோடினா பாலியல் குற்றவாளியா? எந்த ரூபத்தில் வந்தாலும்னா மாறு வேஷம் போட்டு வருவாரா? விக்கு வச்சுக்கின்னு மாறு வேஷம் போட்டு வந்து இங்கே ஏதாவது பாலியல் இது சைனைடு மோகனா? அவர் சைனைடு மோகன் வந்து சீரியல் கில்லர் இருந்தால பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு சைனைடு கொடுத்து சாவடிச்சிடுவோம். அவரா? எந்த ரூபத்தில் வந்தாலும்னா என்ன அர்த்தம்? அவர் நேராக தானே வராரு. நீங்கள் இப்படியே சொல்லி 11% வந்துச்சு பாஜக. வந்துச்சா இல்லையா? கண்டிப்பாக. அப்புறம் என்ன? அண்ணாமலைக்கும் உங்களுக்கும் போட்டி வச்சாலே அண்ணாமலை எங்கேயே போயிடுவார். இத்தனையும் அவர் அரசியலில் ரொம்ப குழந்தை, 5 வருஷம் 5 வயசு குழந்தை. நீங்கள் அண்ணாமலைட்ட நின்று பேச முடியுமா? அந்த அளவுக்கு பாஜக லீடர்ஸ் இருக்காங்க. எந்த ரூபத்தில் வந்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வாழ்க வாழ்க ஒளிக ஒளிக ஒளிகிற. பின்னாடி இந்த கருப்பு பலூன் காட்டினாங்களே, அப்புறம் வெள்ளை கூட தூக்கி போனாங்களே, அந்த கை தான். அதனால் இதெல்லாம் வந்து வழக்கமாக இவர்கள் சொல்லிக்கிறது, எழுதி கொடுக்குறவங்க எழுதுறது. எப்படி வந்தாலும் தமிழகம் போராடும். எதுக்கு போராடும்? தமிழகம் தலை குனியாது. ஏன் குனியாதியா? தமிழகம் தலை குனியாது. தமிழகம் வெல்லும். எதில் வெல்லும்பா? தமிழகம் வெல்லும். என்னங்க திடீர்னு வந்து இதெல்லாம் சொல்கிறீங்களே? அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன். யார்? அதான் ஒரு 5 டீம் வச்சுக்கிறோமே, ஸ்ட்ராட்டஜி டீம். என்ன பண்ணுறது? அவனுக்கும் வேறு வேலை இல்லை. ஒருத்தன் ரூ கண்டுபிடிப்பான், ஒருத்தங்க தமிழகம் தலை குனியாது அப்படின்வான், ஒருத்தன் தமிழகம் வெல்லும், இன்னொருத்தன் நீ சொல்லிட்டா நான் பாரு தமிழகம் எதிர்த்து போராடும். ரைட்டு. அப்புறம் தமிழகம் ஓட்டம் எடுக்கும். ஓட்டம் எடுக்கும் எங்கே? சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்றது. இந்த வெற்று கோஷங்கள் சொல்லுவாங்க, அது மாதிரி கோஷங்கள் வச்சுக்கிட்டு ஊட்டி. அதில் ஒன்று தான் எந்த ரூபத்தில் வந்தாலும். அவனு கிருஷ்ண பரமாத்மா அவர் வேறு ரூபம் எடுத்து உள்ளே வரத்துக்கு. இந்த தடவை பெண் ரூபம், இந்த தடவை வராக ரூபம், இந்த தசாவதாரம் மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அவரும் பிரதமர் மோடியாக தானே வராரு. இவங்க யாருமே அமித்ஷாவை பற்றி கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டாங்க. ஆனால் ஆப்பு வைக்கிறது அமித்ஷா தான், பேசவே மாட்டாங்க. அவர் பாவம் ஏதோ வெளிநாடு சுற்றிக்கின்னு 4 ஒப்பந்தம் போட்டுக்கின்னு. இப்போ பாருங்கள், யூரோப்லேருந்து அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் வந்திருக்காங்க. மிகப்பெரிய அளவில்
இந்தியாவுக்கு ஒரு இந்த இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு பிறகான ஒரு பெரிய ஒப்பந்தம் நேற்று அந்த பேசி போட்டது. அவங்க வந்து இந்த யுஏஇ அந்த இவங்கெல்லாம் வர்றது, ஐரோப்பிய ஒன்றியம் வந்து இது பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்மளுடைய தொழில்துறை உற்பத்தி துறையில் ஒரு பெரிய மைல்கல். அவரை போயிட்டு எந்த ரூபத்தில் வந்தாலும் உள்ளே விட மாட்டோம்னா என்ன இது? அவர் இந்த அரசியலுக்குள்ளேயே வரலையே. எப்போவாவது கூப்பிட்டா வந்து ஏ பாய் பஹனோ ஏ பாஜக மே அப்படின்னு தான் பேசிட்டு போயிடுறாரு. அவள் தானே வேறு தான் பண்ணுறாரா? விவசாய மாநாடுக்கு வந்தார், விவசாயத்தை தாண்டி ஒரு வார்த்தை பேசினாரா? ஆனால் இவங்களை அனுப்புங்க, விவசாயம் என்பது இன்றைய தினம் பாஜக எந்த ரூபத்தில் வந்தாலும் நாங்கள் விட மாட்டோம், ஏம்பா விவசாயத்தை பற்றி பேசுங்களேன்பா அப்படின்னா எச்சரிக்கை செய்கிறேன் அப்படின்னு எதையா கல்யாண வீட்டில் போய் தான் பேசினீங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு இவரை கூப்பிட்டா இவங்க உட்காந்து மைக்கை பிடிச்சி பேசிட்டு இருக்கு. சாவு வீட்டில் போய் பேசினீங்க. எச்சரிக்கிறேன், எங்க எது ஒபாமாவை எச்சரிக்கிறேன். யோ செத்து போனவங்க ஒபாமா கண்டையாசம் சீக்கிரம் முடிச்சுன்னா நாங்கள் பாடையை எடுத்துட்டு கொண்டு போய் புதைக்கிற வேலையை பார்ப்போம். அவ்வளோதான் சொல்லிட்டேன், கபர்தார் அப்படின்னு. அந்த மாதிரி ஆட்கள் பேசியே வந்தோம். அதே மாதிரி கனிமொழி சொல்றாங்க, இந்த தடவை தேர்தல் அறிக்கையானது கதாநாயகனுக்கு மட்டும் இல்லை கதாநாயகியாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கதாநாயகன் யாரு? அதான் தெரியல. தேர்தலா இல்லை ஏடிஎம்கேவா? என்ன ஏதாவது சொன்னா நீ கரெக்டாக என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்கள் தப்பாக தான் சொல்லிட்டு போறீங்க. இல்லை அதான் சொல்லி கதாநாயகின்னாங்க. அப்போ கதாநாயகன் யாரு? தேர்தலா மக்களா? அதாவது பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுங்கிற மாதிரி சொல்றாங்க. பெண்களுக்கு முன்னுரிமையா? அதான் கொடுத்துட்டீங்களே. டாஸ்மார்க்கு, போதை கலாச்சாரம், குடும்ப வன்முறை, பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை அதிகரிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை, வேற என்ன கொடுக்கணும்? இளம் விதவைகள் அதிகம்னு புலம்புனாங்கல்ல. அப்போ கூட அவங்க 500 கடையை போடியிருந்தாங்க. பெரிய அளவில் போதை இதெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ பெண்களுக்கு முன்னுரிமையா? ஏதாவது ஒன்று விட்ட வேண்டிதான். இப்போ தேர்தல் அறிக்கையில் வந்து திருச்சியை வந்து 2வது துணை தலைநகரமாக ஆக்கணும் அப்படின்னு கே.என். நேரு அவர்களும் அன்பில் பொய்யாமொழி அவர்களும் வந்து கனிமொழி அவர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. அப்படி ஒரு வேளை ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் அது எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? எம்ஜிஆர் யோசிச்சாருங்க. நீங்கள் மாவட்டங்கள்லேயே தமிழகத்தில் ஒரே ஒரு மாவட்டம் திருச்சி மட்டும்தான் 8 மாவட்ட எல்லைகளை கொண்டிருக்கு. திருச்சியை சுற்றி 8 மாவட்டங்கள் திருச்சி அணைக்குது. சென்ட்ரு நீங்கள் திருச்சியிலேருந்து எங்கே வேணால் போகலாம், எல்லாம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இது எம்ஜிஆர் யோசிச்சார். அப்போ அவர் துக்ளக்னாங்க. அந்த காலத்தில் துக்ளக் மன்னர் இருந்தாலும் தலைநகரை டெல்லியிலேருந்து வேற ஒரு ஊருக்கு மாற்றினார்ல, அந்த மாதிரி எம்ஜிஆரை விமர்சனம் பண்ணாங்க. துணை நகரம் சென்னைக்கு அருகே துணை நகரம் அமைக்கணும்னு கலைஞர் ஒருத்தர முடிவெடுத்தார். அப்போ இவரெல்லாம் ஒத்துக்கல. பாமகலாம் கடுமையான எதிர்ப்பு. அது அப்புறம் அது அப்படியே கைவிடப்பட்டது. எப்போவுமே எல்லாமே ஒரே இடத்துல கும்மியறது அனுமதிக்க கூடாது. எல்லாமே பரவலாக்கப்படணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். துணை நகரம் தலைநகரம் துணை நகரமாக தீர்மானம் எம்ஜிஆர் கொஞ்ச நாள் இங்கே கொஞ்ச நாள் அங்கன்ற மாதிரிலாம் யோசிச்சார். அவர் கொஞ்சம் வித்தியாசமாலாம் யோசிச்சார். கிருமி லேயர் கொண்டு வரணும்னு நினச்சார். அது எல்லாத்தையும் எதையுமே அனுமதிக்கல. பல பிரச்சனைகள் எம்ஜிஆரை வந்து ஆனால் கரெக்டாக யோசிச்சவரை வந்து இவர்கள் ஆகச்சிறந்த அறிவாளிகளாகவும் அவர் ஏதோ கோமாளி மாதிரியும் இவங்க அப்படி சித்தரிச்சாங்க. அப்போல்லாம் பார்க்கணுமே நீங்கள். அக்யூக்கு எங்கள் தலைவன் ஐயோ இந்த ஆளை வச்சுக்கிறேன், தலைவன் மட்டும் கடிதம் எழுதல வச்சுக்கா இவர் ஆட்சியே நடத்த முடியாது. அவர் எழுதுறதை பார்த்தா இவர் பார்த்து ஆட்சி நடத்துறாரு. அந்த அளவுக்கு வேஸ்ட்டு. அப்படி ரேஷன் கார்டில் போய் ஆய்வு பண்ணால் பார் ஸ்டண்ட்டு வடிக்கிறார் அப்படின்வாங்க. அவர் என்ன வேணால் பண்ணுவாருங்க. திடீர்னு இந்த ரூட்டில் எடுப்பார், திடீர்னு வேறு ரூட்டுக்கு போவார், திடீர்னு போகிற வரல ஒரு டீ கடையில் ஒரு ஹோட்டலில் போய் இது பண்ணுவார், ரேஷன் கார்டில் செக் பண்ணுவார், ஸ்டேஷனுக்கு போவார். அப்போ ஒரு பயம் இருக்கும்ல, சிஎம் வராருன்னு. யாரையும் அவர் தண்டிச்சது கிடையாது. அந்த ஒரு இது செக் பண்ணார். ஏழைகளுக்கு எளிய மக்களுக்கு அதெல்லாம் கரெக்டாக போதா அப்படின்றதெல்லாம். அவங்க ஆட்சியில் எல்லாம் பண்ணாங்க. கட்சிக்காரன் ரேஷன் கடை ஃபுல்லாக அவன் தான் இருப்பான், கேரசீனை திருடி வைப்பான், எல்லாம் நடந்தது. ஆனாலும் அது கொஞ்சம் இதுவாக எந்த இதுவும் பார்க்காத அளவுக்கு அவர் கொஞ்சம் செக் பண்ணிட்டே இருந்தார். இவங்க வந்துட்டு அதெல்லாம் வந்து கிண்டலுக்குரிய விஷயமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி அவங்க இதுலேயே எம்ஜிஆருடைய கோரிக்கையை அவர்களே துணை நகரமாக கேட்குறாங்க. நல்ல விஷயந்தான் அது. அதுபோல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஜாதி மற்றும் மத சம்பந்தப்பட்ட கட்சிகளில் வந்து கூட்டணியில் இருந்ததுன்னா நாங்கள் இருக்க மாட்டோம், பிசிக்கு அந்த இடத்துல இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் முதல்வர் எடுக்கக்கூடிய எந்த முடிவுக்கும் நாங்கள் கட்டுப்படுறோங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இது இவருடைய வார்த்தைகள் எப்படி முன்னுக்கு போகிறோன்னா உதாரணமாக இருக்குது. எப்படி அதான் சொன்னேன். இன்னைக்கு ஸ்ட்ராங்காக பேசுவார், நாளைக்கு அப்படி கீழே விழுந்துருவார். நாளைக்கு ஸ்ட்ராங்காக பேசுவார், அதுக்கு அடுத்த நாள் கீழே விழுந்துருவார். அதனால் அவர் பேச்சை நம்பி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது.
திடீர்னு பாமக வந்தால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றுவார். அவர்கள் வந்து எங்களுடைய சகோதரர்கள், என்னை வளர்ப்பு மகனாக ஏற்றுக்கொண்டவர். அப்போவே நாங்கள் அப்படின்லாம் சொல்லுவார். என்னங்க நேற்று இப்படி பண்ணீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் அவர் வந்து எப்படி வேணால் பேசுவார். அதில் இவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் அப்படி தானே சொன்னார், கடைசியில் என்ன சொன்னார், எங்கள் கொள்கையில் மாற்றமில்லை அப்படின்னாரு. அப்புறம் ஏன் இதை சொல்கிறீங்க? அதனால் இறுதி முடிவு அவர் தான் எடுப்பார்ன்றார். அப்போ இறுதி முடிவு அவர் அவரை எடுத்துக்கிட்ட வேண்டியதுதானே? ஐயா ராமதாஸை கொண்டு வந்தாருன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்கள் கொள்கை முடிவு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சரி, அப்போனா அதை எதிர்ப்பீங்களா? இல்லை, இறுதி முடிவை வந்து அவர் தான் எடுப்பார். அப்போ உங்களுக்கு ஆட்சேபனை இருக்குதா? இல்லை, கூட்டணி தலைவர்ன்ற முறையில் அவர் தான் எடுப்பார். அப்போ நீங்கள் இதை விட்டு கொடுத்துறீங்களா? இல்லை, நாங்கள் கொள்கை முடிவில் உறுதியாக இருக்கிறோம். எதா தான் சொல்ல வர்றீங்க? தான் ஒரு பிரச்சனை. தாவேகா வந்து தேர்தலுக்கு வந்து ஒரு குழு இப்போ அமைச்சிருக்காங்க. முதல் முறையாக சென்னையில் வந்து அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதா இருக்காங்க. அதில் அவருடைய தலைவர் வந்து விஜய் வந்து கலந்துக்கிடலை. இது எப்படி பார்க்குறீங்கண்ணா? அது யாருங்க சொன்னா அவங்க பிரச்சாரம் ஆரம்பிக்கிறாங்கன்னு? ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்களே. ஏங்க 26ஆம் தேதி ஆரம்பிக்கிறதா ஒரு பட்டியல்லாம் வெளியிட்டாங்க. சரி, நீங்கள் இடியாப்பம் சாப்பிட்ருக்கீங்களா? உங்கள் வீட்டான இடியாப்பம் வண்டி வருமா? வரும். இடியாப்பம் வருவாங்களா? வரும். உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குதா இல்லைன்னு தெரியல, எனக்கு இருக்குது. எனக்கு இருந்த அனுபவத்தையே பலரும் எழுதும் போது அடா ஆமாம்ல அப்படின்னு என்னென்னா இடியாப்பம்னுவாங்க. நம்ம டக்குன்னு அவசரமாக வெளியில் வந்து கூப்பிடலான்னு பார்த்தா ஆள் இருக்க மாட்டான். வெயிட் பண்ணி பார்த்தா இருக்க மாட்டாங்கள. மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிடுவோம். மறுபடியும் இடியாப்பம் அப்படின்னு கேட்கும். வந்தால் பார்த்தா இருக்க மாட்டாங்க. மறுநாள் அவரை பிடிச்சிட்டு என்ன ஏன் பண்ணுற, இடியாப்போன்னு விற்கிற, கூப்பிட்டா இங்கே இல்லைண்ணா அப்படி போனேன், மறுபடியும் குரல் ஊற்றிய, மறுபடியும் இப்படி தான் நான் போனேன் திரும்பி அப்படின்றது. அப்படி தான் இடியாப்போன்றது. இது இவங்க போட்ட அந்த பயண திட்டத்தை ஒருத்தர் சமூக வளத்தில் விமர்சனம் பண்ணிக்கிறார். இடியாப்பக்காரனை விட வேகமாக மறைஞ்சிடுறீங்களா, எங்கேயா நீங்கள் பண்ணீங்க, எங்கேயா பிரச்சாரம் பண்ணீங்க அப்படின்னு. இவங்க பிரச்சாரம் எப்படி தெரியுமா, 26ஆம் தேதி கிளம்புறதா இருந்தது. 26ஆம் தேதி காலை 11 மணி சென்னை, 12 மணி திருவள்ளூர், தூரம் 45 கிலோமீட்டர். 2 மணிக்கு வேலூர், தூரம் 88 கிலோமீட்டர். 3 மணிக்கு வாணியம்பாடி, 4 மணிக்கு ஆம்பூர், 6 மணி 7 மணியாக போட்டிருக்காங்க கிருஷ்ணகிரி, இரவு தங்கல். இதில் எங்கே பிரச்சாரம் பண்ணுவீங்க? இந்த ஒருத்தர் கேட்டுருந்தார் என்கிட்ட, ஹெலிகாப்டரில் பண்ண போகிறாங்க ஒரே நாளில் இவ்வளோ தூரம், அதுவும் போகிற தூரம் இருக்குல்ல அந்த டைமெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. இங்கேருந்து கிளம்பி வாணியம்பாடி போகிறது 2 ஹவர் ஆகும். மறுபடியும் அங்கேருந்து இங்கேருந்து வேலூர் 2 ஹவர், மறுபடியும் அங்கேருந்து வாணியம்பாடியாம். இந்த போகிற தூரத்தெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. பிரச்சாரம் அப்போ எப்போ தான் பண்ண போகிறீங்கன்னா, பிரச்சாரம் எதுவுமே அதில் இல்லை. நாஞ்சில் சம்பத்திட்ட கொடுத்துருக்காங்க. அவர் பார்த்துட்டு ஏங்க இது எப்படிங்க, இது சாத்தியமே இல்லைங்க, ஒரு நாளில் நீங்கள் காலைல இங்கே கிளம்பி சென்னையா, அப்புறம் திருவள்ளூர், அப்புறம் வேலூர், அப்புறம் வாணியம்பாடி, ஆம்பூர், கிருஷ்ணகிரியில் போய் நைட்டு முடிக்கிறீங்கன்னா இது என்னங்க இது மாதிரிலாம் பண்ணவே முடியாது. ஒரு மாவட்டத்தை ஒரு நாளைக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா எதாவது பண்ணலாம், அது குழு போட்டு தங்குனா. சரி, விஜய் வராரா? சாமி உள்ளே போயிடுச்சு, அடுத்த உற்சவத்துக்கு தான் வெளியே வரும். அப்போது யார் போகிறா? நாங்கள் தான். நீங்கன்னா இந்த லான்னு பேசிகிட்டு இருப்பாங்களே, வெற்றி கழகம், கழகமாக பண்ண போகிறீங்க. கழகம்னு வரவே வராது வார்த்தையில், தமிழ்னு வராது, தமிழ் அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி தமிழ் அப்படின்னு இவர்கள் தான் பிரச்சாரம் பண்ண போகிறாங்களாம். இந்த கட்சி எப்படி இதாகும்? இதில் அந்த போட்ட லிஸ்ட்டு இருக்குல்ல, 11 நாள் போகிற லிஸ்ட்டு தமிழ்நாட்டில் கொஞ்சம் இடங்கள மொத்தமாக கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சென்னை மாவட்டத்துக்கு ஆனால் ஆலோசனை கூட்டம், அதுக்கு அவன் வரணும்ல, நீ முகூர்த்த நாள் வேற, அவன் வரணும்ல, முடியாது. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, விஜய் வராரு அப்படின்னு போட்டோன்னே எல்லாம் வந்துட்டான். இவங்க வாட்ஸ்அப் குழுவில் விஜய் வரா எல்லாம் வந்துட்டான். விஜய் வரல. என்னன்னு கேட்டால் போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, ஏதோ ஒன்று உருட்டுறது. சரி, ஆலோசனை கூட்டம் இப்போ 25ஆம் தேதி நடந்தது ஆலோசனை கூட்டம் தானே. என்ன ஆலோசனை பண்ணாங்க? அதான் பண்ணாங்களா? கிடையாது. பொதுக்கூட்டம் மாதிரி தான் நடத்தினாங்க. அதே எப்படி ஆலோசனை கூட்டமாகும்? ஆலோசனை கூட்டம்னா காலையில் தொடங்கி ஒரு 2 செஷன் 3 செஷன் நடத்தணும். அதில் தலைவர்கள் அந்த வகுத்த திட்டங்களை, அப்புறம் அந்த ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த ரஷ்யா உக்ரைன் போரை தடுத்து நிறுத்துறதுக்கு ட்ரம்ப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜான் ஆரோக்கியசாமி, ரஷ்யா உக்ரைன் இந்த தேர்தல் முடிஞ்சோன்னா அங்கே கூப்பிட்டுருக்காப்புல, அந்த அமைதி குழுவில் போயிட்டு அவர் அந்த போரை தடுக்கிறதுக்கான ஏற்பாடுக்கு அவர் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த அவர்
என்னென்ன இது ஸ்ட்ராட்டஜின்னா மற்ற கட்சியில் எப்படி இருக்காங்க அவர் கொஞ்சம் பேசுவார். அடுத்து நம்ம இவர் மொழி காக்க உயிரிழந்த உரையை நம் தமிழினம், வங்கத்திலே ஒரு மன்னன், இப்படி பேசுவார்ல. நாஞ்சில் சம்பத்து, இவர் யார் செங்கோட்டை, இந்த மாதிரி தலைவர்கள் என்னென்ன செய்யணும் அதுன்னு ஒரு ஆலோசனை, அப்புறம் ஒரு செஷனு, இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும். எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சுன்னு ஒய்ன்னு விசில், அவர் தலைவர் மறுபடியும் அடி விசில், அப்புறம் பேசு, என் தலைவன் மாதிரி, என் தலைவனை பார், நடையப்பார், உடையப்பார், என் தலைவனை மாதிரி யாரும் இல்லை. அப்புறம் நீ உணர்த்தவா, என் தலைவன் வந்தானா அவ்வளோதான், என் தலைவன் வரலான்னு தீர்மானிச்சிட்டாங்க ஜனங்க. அப்புறம் நீ என் தலைவன் வந்து வேறு லெவலு நிற்காம இப்போவே ஜெயிச்சிட்டாரு. அப்புறம் நீ வா, என் தலைவன் எல்லாரும் வெளியில இருந்தால் வீட்டுக்கு போவீங்க, என் தலைவன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான், வீட்டுக்குள்ளேயே எல்லோரும் ஊர் வீட்லேயே இருக்கிறான். சரி, அப்புறம் நீ வா, என் தலைவன் வேறு லெவலு, இப்போவே நாங்கள் 40% வந்துட்டோம், 2.25 கோடி வாக்கு இது அது ரேஷன் அட்டை, வீட்டுக்கு ஒருவர், இப்படியே பேசி முடிச்சுட்டு கிளம்பு போ. இதில் என்ன பயிற்சி? இன்றைக்கும் அதுதான் நடந்திருக்கும். என் தலைவன் நடையப்பார், உடையப்பார், அதைப்பார் தீர்மானித்து விட்டார்கள். நான் இன்னைக்கு எதாவது சொல்லியிருப்பாங்க 42, ஏன்னா அன்னைக்கு இன்னைக்கு அவர் 5 நாள் ஆகுது இல்லை? ஆமாம், 42% ஆகிட்டு இருக்கும். நான் வெள்ளி விலை எவ்வளோ நேரத்தோட நீ ஜாஸ்தி, 400 ரூபா தங்க விலை உயர்ந்துச்சு, புரியுது. அதனால இவங்க பர்சன்டேஜும் உயர்ந்துட்டு இருக்கும். அதோட கனெக்ட் ஆகிறது தான் அது இவங்க பர்சன்டேஜ், அதனால் 42% ஆயிருக்கும். இது ஒரு கட்சியாங்க, பால்வாடி கட்சிங்க இது. இந்த கட்சி இவங்க இப்படியே பேசி ஆலோசனை கொண்டு பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, திடீர்னு வந்து சொல்லுவாங்க, தம்பி எதுக்கு பண்ணுறீங்க, 2027 தேர்தலுக்குங்க. அப்படியா, தேர்தல் முடிஞ்சு 3 நாள் ஆகுது தம்பி. முடிஞ்சிச்சா? அதே எப்படி இந்த ஒரு படத்தில் வடிவேலு அந்த போட் ரேஸுக்கு வருவாப்புல தெரியுமா, மாலைகள் எல்லாம் போட்டுக்கின்னு வந்த உடனே அங்கே ஒரே ஒரு ஆள் தூங்கிட்டு இருப்பான். யோ எந்திரியா, கப்பு எங்கயா, கப்பா, அது இன்னொருத்தன் வாங்கி போயிட்டான். அது எப்படியா நான் வராமல் வாங்கி போவான், நான் வராமல் ரேஸ் எப்படியா நடத்துவேன்? ரேஸு காலையிலடா, சாயந்தரம் வந்துக்கிற, வருஷம் நீ இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நான் வரதுக்கு முன்னாடியே ரேஸை நடத்தி முடிக்கிறேன். என்ன படம்? இவர் படம் தான், விஜய் படம் தான். ஆமாம், சொராவா யாராவா, அந்த கதை தான் இவங்க கதை ஆக போகுது. ஆலோசனை ஆலோசனை, அதோ கிளம்பிட்டோம், அதுக்குள்ளேயும் தேர்தலும் முடிய போகுது. அந்த வடிவேல் பட வசனம் தான் வரப்போகுது. அதே போல் விஜயோட அப்பா வந்து சந்திரசேகர் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. தாவேகோட அழைப்புக்கு வந்து காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டால் பவர் இல்லாத காங்கிரஸுக்கு வந்து பவர் கிடைக்கும் அப்படின்னு இருக்காரு. ஏன் கரண்ட் ஆஃபீஸாக வச்சுக்கிறாங்க? பவர் இல்லாத காங்கிரஸுக்கு பவர் கொடுக்குற அளவுக்கு இவர்கிட்ட பவர் இருக்கா என்ன? அதான் நான் கேட்குறேன். மின்னேற்று நிலையம் ஏதாவது வச்சுக்கிறாங்களா? ஜென்ரேட்டர் ஏதாவது வச்சு வாடா பவர் கொடுக்குறாங்க. உனக்கே பவர் கிடைக்குதா? இன்னும் ஆலோசனை கூட்டமே நடத்தி முடியல, இதில் இவங்க வந்து பவர் கொடுக்குறாங்க. இவரை வந்து விஜய் உஷாராக ஒதுக்கி வச்சிட்டாப்புல, இல்லாட்டி இவர் இஷ்டத்துக்கு நேரமாக பேசுவார். விஜய் முட்டு சந்து கூட்டு போந்தால் இவர் பெரிய ஆள் தான். ஆரம்பத்திலே அப்போவே முட்டு சந்து கூட்டு போயிட்டாப்புல. காவலன் படத்துக்கு பிரச்சனை ஆகுது, தியேட்டர்லாம் கிடைக்கல. அப்போ போய் பார்க்குறாங்க, அன்றைய அந்த இவங்க ஜெயலலிதா போய் பார்க்குறாங்க. அப்போ எதிர்கட்சி தலைவர் உடனே அவங்க நான் இது பண்ணுறேன் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறாங்க. அப்புறம் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுங்கன்றாங்க. விஜய் ரசிகர்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அன்னைக்கு 2011 ஜெயிச்சதுக்கு விஜயகாந்தும் ஏடிஎம்கே கூட்டணி, மற்ற எதிர்கட்சிகள் கூட்டணி, இவங்க நடத்தின ஆட்சி லட்சணம் எல்லாம் சேர்ந்து தான் பெருவெற்றி. இவங்களும் அங்கங்கே பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி இருக்கிறாங்களே, அப்போ எப்படி இருந்திருப்பாங்க? ஆமாம், இதில் எல்லாம் முடிஞ்சனவர் யார்? நாங்கள் அணில்களாக உதவினோம். அன்னைக்கு வந்த பேர் தான் அணில். நாங்கள் அணில்களாக உதவினோம், நாங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு காரணம், முக்கிய காரணன்ற மாதிரி பேடி கொடுத்துட்டாரு. யார்? எஸ்ஏசி. அன்னைக்கு பிடிச்ச சனி. ஜெயலலிதா பேர் சொல்லாமா முடியுமா? பேட்டா அவனுக்கு வைக்கிறேன்டா. அப்போ தான் இவர் தலைவா, அது எப்படி வரும்? இந்த ஸ்டில்லு ஏதோ ஒன்று இப்படி உக்காந்துருப்பாப்ல, இப்படி உக்காந்துட்டு டைம் டு லீடு, தலைமையாக இருக்கிற நேரம் வந்துச்சுன்னு ஏற்ப வா தூக்கு அதை அப்படின்னு போட்டு வரணும்னா இன்னும் ஞாபகா அந்த அவர் நின்று பேசுவார். பேச வச்சு யாருன்னு காமிச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்படி பெரிய முட்டு சந்து கூட்டு போனவர் தான் இந்த எஸ்ஏ சந்திரசேகர். நல்ல வேலை இவர் ஆரம்பத்திலே உஷாராக கட் பண்ணி விட்டாப்புல. தெரியும்ல, அப்பாவுக்கும் பிள்ளைங்க கேஸ் நடந்தது. ஆமாம், மன்றத்தை யார் கைப்பற்றணும்னு அவர் கூட இருந்த ஜெயசீலன் தான் கழட்டி விட்டாங்க. அப்புறம் வந்தது தான் இந்த புஷி. இவர் வந்து இது அமெரிக்கா ரிட்டர்னு புஷி, அமெரிக்காவில் இதுக்குன்னே படித்தவர். மன்றத்தை எப்படி நடத்துறது, முட்டு சந்துக்கு எப்படி கூட்டு போகிறதுன்றதுல டாக்டரேட் வாங்கினவர் பல பேர் இருக்கிறாங்க. இவருடைய கிளாஸ்மேட்டு தான் பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் நேஷ்னல் லெவலில் முட்டு சந்து கூட்டு போகிறவர். இதே வகையில் ஒரு ஜூனியரோ சீனியரோ தான் ஜான் ஆரோக்கியசாமி.
இந்த மாதிரி முட்டுச்சந்துக்கு டாக்டரேட் வாங்கினவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அப்புறமா தான் வந்த கதை இந்த கதை. அதனால் எஸ்ஏசி இன்னைக்கு அவர் கேட்ட மாதிரி அவர் வாய் திறந்துக்கிறாரு. இந்த நேரத்தில் அவர் ராஜ்மோகன் கூட்டணிகள் பற்றி கட்சிகள் பற்றி பல்வேறு வதந்திகள் வருகிறது. இதை யாரும் நம்ப வேண்டாம். வந்தால் வந்துட்டு போமே, அவன் கட்சி உயிரோடு இருக்குதுன்னு யாரும் நம்பினுக்கிறாங்க. இதை யாரும் நம்ப வேணான்னு வதந்தி யார் கிளப்புறது? உங்கள் நைனா தானே கிளப்புறாரு. அதனால் அவரும் பாவம். காங்கிரஸ் திமுக விட்டா வேற கதி கிடையாது. கதி இல்லை. திமுகவுக்கு காங்கிரஸ் விட்டா கதி இல்லை. அதனால் இவங்க கிட்டலாம் வரமாட்டாங்க. இவங்க என்ன தேர்தல் செலவு பணமாக கொடுப்பாங்க? ஒன்றும் நடக்குது. கனிமொழி இன்னைக்கு ராகுல் காந்தியை பார்க்கறதுக்காக போகிறாங்களாமே. எதுக்கு போனாங்க தெரியல. ராகுல் காந்தியை பார்க்க போறேன்றாங்க. அப்போ இங்கே எதுக்கு இருக்காரு? சோடங்கர் எதுக்கு இருக்காரு? கிரிஸ்டப்பா சோடங்கர் எதுக்கு இருக்காரு? அதுக்கு தானே வந்தார் அமைதி மனிதர். உங்களுடைய புனான நேரத்தை எங்களுக்கு செலவிட்டதுக்கு மிக்க நன்றி அண்ணா.